ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து கொத்தமல்லி பீஸ் வச்சு, அதாவது பச்சை பட்டாணி வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ அதை அரைச்சின்னு வந்துடலாம். மீன் டைம் நான் வந்துட்டு பச்சை பட்டாணி, கொஞ்சமாக வந்து வெங்காயம், கேரட்டு, தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அரைச்சின்னு வந்தாச்சு. இது கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் அரைச்சின்னு வந்தாச்சு. கடாயில் எண்ணெய் வச்சு சின்ன பீஸ் வந்து பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு வதக்கியாச்சு. வெங்காயம், கேரட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது, கொத்தமல்லி விழுது, அதையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் பீஸு, தக்காளி எல்லாம் வதக்கி பீஸ் பச்சை பட்டாணி, அப்புறம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டுனேன். எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக வந்து லெமன் பிழியணும். இதுதான் இதில் முக்கியமான ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த லெமன் பிழிஞ்சது தான். அதை ஆஃப் பண்ணும்போது பிழிஞ்சா பொருள், ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட பிழியலாம். லெமன் பிழிஞ்சிட்டு நான் எண்ணெய் மட்டும் தானே சேர்த்தேன். கடைசியாக வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு வதக்கி எடுத்து வச்சுருந்தாச்சு. சாதம் ஏற்கனவே நான் வேக வச்சு தனியாக வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ரைஸு, அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் கிரேவி, ரைஸு, அப்படி இப்படி லேயர்லாம் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது நமக்கு நல்ல ஒரு கொத்தமல்லி, பச்சை பட்டாணி போட்ட யம்மியான பிரியாணி டேஸ்ட்டில் வெரைட்டி ரைஸ் கிடச்சாச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சமைச்சு கொடுக்காம வித்தியாசமாக சமைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். மேலே கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த கொத்தமல்லி சாதம் தான். இதுக்கு சைட் டிஷ் சிப்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். தயிர் ரைத்தா போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.